இந்த டீ ஃபில்ட்ரு வாங்கி கொஞ்சம் நாளாக ஆயிடுச்சு. இது டீ வடிகட்டி ஃபுல்லாக டஸ்ட்டெலாம் அடைச்சிக்கிச்சு. இப்போ டீயே வடிகட்ட மாட்டுது. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க சொன்னாங்க இந்த டிப்ஸை. இதை நெருப்பில் காமிச்சா அந்த அழுக்கெல்லாம் கொட்டிடுன்னு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் எரியும், எரிஞ்சிச்சுன்னா டஸ்ட்டெலாம் கொட்டிடும். மூணு ஃபில்ட்ரையும் நெருப்பில் காமிச்சாச்சு. 3 ஃபில்ட்ரையும் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு லிக்விட் போட்டு வைக்கலாம். கொஞ்ச நேரம் விம் லிக்விடில் ஊறட்டும். பத்து நிமிஷம் லிக்விடில் ஊற வச்சோன்னா எல்லா அழுக்கெல்லாம் வந்துச்சு பாருங்கள். தண்ணியே கலர் மாறிடுச்சு. கழுவிட்டு காட்டுறேன். நல்லா இந்த நார் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. ஃபுல்லாக வந்துடும். வரலன்னா அந்த ப்ரெஷ்ஷு கொஞ்சம் இந்த பழைய ப்ரெஷ்ஷு வச்சு சைட்லலாம் தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்துடுது. ஃபுல்லாக கழுவிட்டு காட்டுறேன். சைடில் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருந்தது. அழுக்கெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. நம்ம அந்த எரிய வச்சு தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இன்னும் கூட நம்ம கழுவணும்னாக்கா சரியாயிடும். டீ வடிகட்டி பார்க்கலாம் அப்புறமா. டீ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நாட்டு சக்கரை இதில் போட்டுக்கலாம். டீ வடிகட்டி பார்க்கலாம். நல்லா வடிகட்டுது பாருங்கள், சூப்பராக போகுது. இதுக்கு முன்னாடி இப்படி வடிகட்டவே முடியாது, ஸ்பூன் வச்சு பண்ணுவேன். இப்போ நல்லா வடிகட்டிடுச்சு. ஃபில்ட்ரு இதுமாதிரி ஆயிடுச்சுன்னா இதுமாதிரி பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டீ ரெடி ஆயிடுச்சு.